ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இது எங்கள் தெரு குட்டீஸ்களாக சேர்ந்து செஞ்ச ஒரு விநாயகர் தான். கொரோனாவை கொல்ற மாதிரி இந்த கம்பை வச்சு செஞ்சுருக்காங்க. அவங்க தான் சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. கீழே ஒரு குச்சியாக வச்சுருக்காங்கள்ல, அது கொரோனா கொல்ற மாதிரி அந்த கம்பில் குத்தி கொல்ற மாதிரி க்ரியேட்டிவாக அவங்களாம் களிமண்ணில் செஞ்சு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப க்ரியேட்டிவாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இது ஒன்று பண்ணிட்டாங்க. இது இந்த வேலை எல்லாமே முடிச்சுட்டு பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து குட்டி குட்டியாக நாங்கள் குட்டி குட்டியாக செஞ்சு பெயிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இதை அவங்க கிளாத்தை வச்சு மூடி வச்சுட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாத்தை வச்சு தான் மூடி வைக்க போகிறாங்களாம். மூடி வச்சுட்டு அடுத்த வேலைக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா. இந்த கம்பை பாருங்களேன், இந்த கம்பை வச்சு கீழே அந்த ஒரு மாதிரி செஞ்சுருக்காங்க. அதை குத்து தான், அதுதான் கொரோனாவாம். இவங்களோட க்ரியேட்டிவில் அதுதான் கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு வச்சு ஒரு அழகாக இருந்துச்சு, பார்க்கவும் க்யூட்டாக இருந்துச்சு. இந்த ரொம்ப குட்டி பொண்ணுங்க, குட்டி பசங்க தான், 9th 8th இந்த மாதிரி படிக்கிறதுக்கு தான். பெரிய கிளாஸ் கூட இன்னும் போகலை. ஆனால் அவ்வளோ க்ரியேட்டிவாக பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி உங்கள் ஊரில் யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்கள். நான் இவங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, இவங்க என்னோடய பக்கத்து வீட்டு பொண்ணுங்க தான், அதனால் என்னை கொலக்கட்டை செஞ்சு தர சொன்னாங்க. அதனால் நாளைக்கு இவங்களுக்கு நான் கொலக்கட்டை செஞ்சு தர போகிறேன். இந்த மாதிரி நீங்களும் அவங்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்கள். இது ஈவினிங் ஆயிடுச்சு, மதியம் வரைக்கும் அந்த வேலை தான் ப்ராசஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. ஈவினிங் vlog எடுக்கிற மாதிரி ஐடியா இல்லை, இருந்தாலும் இவங்க உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த குட்டீஸுக்கு தான் அங்கே அந்த விநாயகர் செஞ்சது. ஈவினிங்காக எல்லா வேலையும் முடிச்சுட்டு இங்கே விளையாண்டுட்டு இருந்துச்சுங்க. இது என்னோடய தம்பி பையன். முடியோடு பார்த்துருப்பீங்க, இப்போ முடி இல்லாமல் பார்க்குறீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். மொட்டை அடித்தாச்சு, அவனுக்கு மொட்டை அடித்து ஒரு 2 வாரம் ஆயிடுச்சு. இப்போ தான் லைட்டாக முடி வந்துக்கிட்டு இருக்கு. ஈவினிங் இந்த மாதிரி விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி, அப்படியே ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். இப்போ தம்பி பையனுக்கும் 1 வருஷம் ஆக போகுது, அதனால் நடக்க வச்சிட்ருக்கோம். அதையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் இப்போ தம்பி பையனை நடக்க வச்சிட்ருக்கோம். இப்போ தான் ஒவ்வொரு கால் எட்டு வச்சிட்ருக்காரு. நெக்ஸ்ட் மந்த் வந்துச்சுன்னா 1 இயர் கம்ப்ளீட் ஆக போகுது. நான் இன்றைக்கி vlog எடுக்கிற மாதிரி ஐடியாவே இல்லை, பட் இருந்தாலும் எல்லோரும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி, இந்த வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அன்றைக்கி. நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே ரெடி பண்ண கிடையாது. என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அதை அப்படியே உட்காந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன். தம்பி பையனை நடக்க வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த குட்டீஸ்க்கெல்லாம் சேர்ந்து கொத்தாங்கல் கல் விளையாடுவாங்கள, கல் விளையாட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அதனால் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ இருக்க போகுது. குட்டீஸ் பண்ணுற சேட்டையை பாருங்கள், அப்படியே எப்படிலாம் சேட்டை பண்ணிகிட்ருக்காங்கன்னு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் நம்ம சின்ன வயசில் எப்படி இருந்தோமோ அது ஞாபகம் வரும் கண்டிப்பாக. அம்மனி தள்ளம்மணி, நீ தொங்கிட்டா இருக்கிற இருடி. நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் சாமி. அடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கல் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப லாங்காக போயிட்டு இருந்துச்சு, அதனால தான் நான் ஸ்பீட் பண்ணிட்டேன். எல்லாமே ரொம்ப நேரம் வீடியோ எடுத்தோம்னாலும் ரொம்ப நேரம் பார்க்க முடியாது அப்படின்னு நான் ஸ்பீட் பண்ணிட்டேன். இந்த விளையாட்டு யாரெல்லாம் விளையாண்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நாங்களாம் ஸ்கூல் படிக்கும்போது இந்த விளையாட்டு நிறைய விளையாண்டுருக்கோம். ஏன்னா 90 கிட்ஸ் ஒரு மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் விளையாண்டாங்க. இப்போ 2K கிட்ஸ் வேறு மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் விளையாடுறாங்க, அவ்வளோதான். இப்போ கிரிக்குட்டிக்கு ஒரே குசி ஆயிடுச்சு அவங்க விளையாடுறத பார்த்து. கிரிக்குட்டியே அங்கே ஒரு கோழியை பாரு. ஓய் குடி. சரி, சண்டை கூட விளையாடுங்க, யார் வின் பண்றான்னு பார்க்கலாம். மூவாயிரம் பேங்க்ல அவுட்டா? நீ எவ்வளோண்ணா? லேட்டாக எடுத்தால் லேட்டஸ்டாக எடுக்காருண்ணா. ஓய் ஓ
போச்சா அவுட்டா ஏத்த கிரிக்குட்டி நீ அருணா நீ எத்தனை ரிசர்வ் பேங்க்ல ஓட்டு வச்சிருக்க சரியா மறந்து போச்சு எனக்கு கிரிக்குட்டியே போய் இழுத்து விடு சாமி அத்தைட்ட விரட்டாத பையன் வாயில வச்சுட்டு போறிய பூவை புடுங்க இந்த பூவெல்லாம் ஏமா இப்படி பிடிங்க வேஸ்டா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க விளையாடுறத பார்த்தா கல் எடுத்து அங்க பாரு எந்த பேங்க்ல தெரியல நாங்க கவனிக்கல சாமி கிரிக்குட்டியே இங்க வா சாமி வாங்க தங்கப்பையா இங்க வா அந்த கோழியை பிடிக்கலாம் நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ ஜாலியாக உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கியேம்மா நீ பெற்ற செல்லக்குட்டி எங்கே போட்டுட்டு வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பெற்ற செல்லக்குட்டி என்னோடய மடியில் உட்கார வச்சுட்டு தான் எங்கேயும் எந்திரிக்க முடியாமல் இப்படி ஒரே இடத்துல உட்காந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் இதுதாங்க என்னுடைய லைஃப் இப்படி தான் என்னுடைய ஊர் என்னோடய வீடு என்னை சுற்றி இருக்கிறவங்க இப்படி தான் என்னோடய லைஃப் இருக்குது என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் என்னை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் கூட நான் அப்பப்போ நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதுக்காக தான் நான் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எந்த பேங்க்ல தான் போட்டு வைக்கிறீங்க பேங்க்லன்றீங்க இந்த விளையாட்டு வந்து ரொம்ப நேரம் விளையாண்டுட்டே இருந்தாங்க ஒரு 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் 6 மணி வரைக்கும் இதே தான் விளையாடுறது இதை சுற்றியும் இங்கே தான் இருந்துகிட்டு இருந்தாங்க அதனால் நான் கட் பண்ணி தான் வீடியோ எடுத்திருக்கேன் ஃபுல்லாக வீடியோ எடுத்தோம்னா ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே கட் பண்ணி தான் நான் வீடியோ எடுத்தேன் தம்பியும் அவங்க விளையாடுறது நல்லா பார்த்துட்டு இருந்தான் சவுண்டு போட்டுட்டு விளையாண்டுட்டு இருக்குங்காட்டி வித்தியாசமாக நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான் இங்கே பாருங்கள் இந்த கிரிக்குட்டி பாருங்க பூவை தூக்கி காதில் வச்சுட்டு சுற்றிட்டுருக்கு ரொம்ப காமெடி பண்ணிகிட்டு இருந்துச்சு இப்போ ரொம்ப சுட்டித்தனம் பண்ணிகிட்ருக்கு நடக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த கேமை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டேன் கடைசியாக கை காய்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது கை காய்ச்சின்னு தான் இவங்க சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு என்னென்னு தெரியல இந்த மாதிரி யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து வின் பண்ணாதவங்கள வந்து அடிக்கணும் அந்த அடிக்காதப்பெல்லாம் ஒவ்வொரு கல்லையும் அவங்க எடுத்து மறைச்சி வச்சுக்கணுமா அப்படித்தான் இப்போ விளையாண்டுட்ருக்குறாங்க கல்ல எடுக்கணும்லன்னா அது அடிக்காம விட்டாதே
முன்னாடி போடு. உங்களுக்கு என்ன சிரிப்புங்க? இப்படி காய்ச்ச மாட்டியா? ஐயோ உங்களுக்கு என்ன சவுண்டு? இன்னும் 3 கல்ல சீக்கிரம் அடிச்சு விடுங்க. இந்த 2 கல்லு கடைசி கல்லுக்கு பேன் குத்தா? இந்த மாதிரி தாங்க இந்த கேம் முடிஞ்சிச்சு. அது வித்தியாசமாக ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போட்டு விளையாடினாங்க. ஆனால் நான் சின்ன வயசாக இருக்கும்போது வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ வேறு மாதிரி விளையாடுறாங்க, அவ்வளோதான். ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ஒரு ஹெல்த்தியானதுக்கும் கூட ஒரு டிஃப்ரெண்ட்டானது. நான் வந்து ஸ்டெஃபி அக்கௌண்ட் வந்து பில் பால் செஞ்சுருந்தாங்க. அவங்க ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க. பட் அது பண்ணணும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன், அப்படியே மறந்து விட்டுட்டேன். இப்போ இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ண போகிறேன் ஈவினிங் ஸ்நாக்ஸாக. இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த ரெசிபி எப்படி அப்படின்னு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அது என்ன டேஸ்ட்டில் இருந்துச்சும் ஷேர் பண்ணிக்கிறேன். இது கோதுமை மாவு. உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது குட்டி குட்டியாக பாலாக செய்யணும். அதனால் கொஞ்சம் அளவாகவே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். நான் கொஞ்சமாக போட்டு தான் ரெடி பண்ணி பார்த்தேன். ரொம்பவே நல்லா வந்துச்சு. நார்மலாக சப்பாத்தி மாவு நீங்கள் எப்படி பிசைவீங்களோ அந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும். நான் அதில் அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு மேலே வந்து எண்ணெய் இந்த மாதிரி தடவி மூடி வச்சிட்டேன். ஒரு 1/2 hour மூடி வச்சு அதுக்கப்புறம் இதை குட்டி குட்டியாக எடுத்து சின்ன பாலாக செய்யணும். அதுக்காக இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப குட்டி குட்டியாக இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் இந்த சைஸில் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ரொம்ப அளவாக தான் நான் மாவு எடுத்துக்கிட்டேன். இதை வந்து ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இதை நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். பொரித்து எடுத்தோம்னா வெடிச்சிருன்னு சொன்னாங்க. அதனால் அப்படி வறுத்து தான் எடுக்க போகிறோம். அளவாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி வறுத்து எடுக்க போகிறோம். இது வந்து ஒரு சிலர் ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து எனக்கு ஒட்டி வருது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து அப்படி ஒட்டியே வரல. நானும் கையில் நல்லா இப்படி எடுத்து போட்டேன். அப்போ கூட ஒரே ஒரு 3 மட்டும்தான் ஒட்டி வந்துச்சு, மற்ற எதுவுமே ஒட்டி வரல. ஒருவேளை நான் வந்து மாவு வந்து கரெக்டான பதத்துக்கு வந்து பிசைஞ்சிட்டேன்னா என்னன்னு தெரியல. எனக்கு கரெக்டாக வந்துச்சு. எனக்கு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டலை. மாவு வந்து கரெக்டான பதத்தில் பிசைஞ்சிட்டு மேலே எண்ணெய் தடவி வச்சதுனால எனக்கு மேபி ஒட்டாமல் இருக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் இந்த பால்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டுருக்கேன். இதே கடாயில் தான் நான் வந்து ரெடி பண்ண போகிறேன் எடுத்து. அதனால் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வச்சுட்டு இதில் கடுகு சீரகம் கொஞ்சம் போட்டுட்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு மசாலா அதிகம் இல்லை. மிளகாய் தூள் உங்களுக்கு காரத்துக்கேற்ப, மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு உப்பு சேர்த்து நல்லா இதை வதக்கி விட போகிறோம். தண்ணி சேர்த்த தேவையில்லை. இதிலே எண்ணெயிலே நல்லா வதங்கிடும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் அந்த பில் பால்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பால்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கிட்டு ஒரு 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும். அது நல்லா மிக்ஸ் ஆயிரும். அவ்வளோதான். இந்த பால் தனியாக இருக்கும், வெங்காயம் தனியாக தான் இருக்கும். எடுத்து சாப்பிடும்போது நமக்கு டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக இது ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. இந்த டேஸ்ட்டு குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா இது ஹெல்த்தியும் கூட, ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியும் கூட. எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.